ரொம்ப நாளாக ஒரு வார்லி ஆர்ட் பெயிண்டிங் பண்ணணுன்னு ஆசை. ஏதாவது ஒரு கேன்வாஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, மணி பிளான்ட் கட்டிங்ஸ் இல்லைனா ஃபிலோடென்ட்ரான் கட்டிங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிச்சிட்டேன் நான். ரொம்பலாம் இது பண்ணல, வார்னிஷ் கூட அடிக்கல. இந்த சாஃப்ட் டச் பாட்டில் அழகான ஒரு கேன்வாஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு லைட்டாக வார்லி ஆர்ட்டோட ஏதாவது ஒரு ஷேப்ஸ் இன்டர்நெட்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த வார்லி ஆர்ட்டோட ஷேப் அதெல்லாம் கொடுத்து ஒரு 3 லேயர் கொடுக்கலாம் ஒரு சைடு, அப்புறம் இன்னொரு சைடு ஒரு பெரிய வார்லி ஆர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நினச்சேன். ஸோ அது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்த ப்ரெஷ்ஷு, பழைய ஃபெவிக்ரிலோட வேஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பெயிண்டிங்காக யூஸ் பண்ணிவிட்டு, ஸ்கூல் பெயிண்டிங்காக பையன் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்த ஒரு ஃபெவிக்ரிலோட ஒயிட் கலர் இருந்தது. சரி, அதே எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ப்ரெஷ்ஷு தான் கொஞ்சம் சரியில்லை. சரி, ஏதோ ஒன்று நம்ம ஒரு மூடுக்கு வந்துட்டோன்னா அதை பெயிண்டிங் ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ டைம் திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எந்த விதமான பேஸ் எதுவுமே, நான் ப்ரைமர் எதுவுமே கொடுக்கல. டைரெக்டாக அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த ஃபெவிக்ரில் நல்லா அப்ளை ஆகும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு கிளாஸ் பெயிண்டிங்லேயே டைரெக்டாக கொடுத்துட்டேன், ப்ரைமர் அடிக்காமையே. ஸோ அதே மாதிரி இதில் டைரெக்டாக கொடுத்துடலான்னு அந்த பேஸில் எந்த விதமான இதுவும் பண்ணாமல் டைரெக்டாக ஒயிட்டாக இது எடுத்து கொடுத்தேன். ஸ்லோவாக கொடுக்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு எப்போவுமே வார்லி ஆர்ட்டில் ட்ரையாங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அதுக்கப்புறம் தான் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது ஸ்லோவாக நான் ஆரம்பித்து மெதுவாக ஒவ்வொரு லேயராக கொடுத்துட்ருந்தேன். இந்த நடுவில் இருக்கிற இதுக்கு ப்ரெஷ்ஷு கொஞ்சம் தின் ப்ரெஷ்ஷாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அந்த ஒரு தப்லா மாதிரி இருக்கிற இதுக்கு டோலக்குக்கு ரொம்ப தின் ப்ரெஷ்ஷாக இல்லாமல் அந்த ப்ரெஷ் ரொம்ப பழைய ப்ரெஷ்ஷுங்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது வரைகிறதுக்கு. சரி, இது ஏதோ ஒரு ரஃப் ஒர்க் தானே அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சது தானேன்னு சொல்லிட்டு சரி கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் கீழே ஒரு 3 லேடிஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஒரு எலிமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருந்தேன். பார்டர் இது நானே க்ரியேட் பண்ண பார்டர் தான். ஒரு ஏதாவது ஒன்று ஃபினிஷ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினிஷிங்காக அந்த எட்ஜில் அந்த பார்டர் கொடுத்துக்கிட்டேன், ஒரு ட்ரையாங்கிள் பார்டர். மோஸ்ட்லி வார்லி ஆர்ட்டில் இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ், அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். அதுக்கப்புறம் மேலே எல்லாமே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இது தொங்குற மாதிரி ஒரு வைன் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துருந்தேன். பின்னாடி வார்லி ஆர்ட்டில் பின்னாடி ஒரு சைடில் இது கொடுத்துட்டு பின்னாடி சைடு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு மதர் அப்புறம் ஒரு சைல்டு கொடுக்கலான்னு நினச்சேன். மதர் அண்ட் 2 சில்ட்ரன் இருக்கிற மாதிரி நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாய், ஒரு கேர்ள் அண்ட் மதர் 3 பேர் இருக்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ போத் த சைட்ஸ் மாற்றி வச்சுக்கலாம். ப்ரைமரி பர்பஸ் ஏதாவது ஒரு பிளான்ட் வைக்கணும், வாட்டரிங் பிளான்ட்டு, அதை ஃபில் பண்ணுறதுக்காக இது வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அடுத்தது வார்லி பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப ஈஸியான இதுதான், ஈஸியாக பண்ணுற பெயிண்டிங் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.